ச்சே! எப்படியே எவ்வளோ நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே இப்படியே சுத்தின்னு இருக்கிறது. அம்மா காலையிலே கால் பண்ணி தங்கச்சிக்கு நல்ல வரவு வந்திருக்குடா. நிறைய செலவாக போலன்னு சொல்லியிருக்காங்க. ம். ஆமா இல்ல. காலையிலே ஒரு ஆட் பார்த்தேன் பெங்களூர்ல இருந்து வேலை வந்திருக்குன்னு. போய் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐயோ! இவங்களா? எப்படி சமாளிச்சு போறதுன்னு தெரியலையே. சரி பார்ப்போம். நீங்க எங்கடா இந்த பக்கம்? நீ எங்கடா கிளம்பிட்டு இருக்க? அது ஆக்சுவலி நான் வந்து பெங்களூர் போயிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? பெங்களூரா? ஆமாடா. ஆக்சுவலி ஏதோ ஒரு மாறி நிலைமை ஆயிடுச்சு. சரி ஓகே ஒரு சோலோ ரைட் போலான்னு நினைச்சேன். அதுக்குள்ளே நீங்க வந்துட்டீங்களே. சரி வா, நம்ம 3 பேரும் போலாம். எதுக்கு தனியா போற? சரி போலாம். சரி வா. சரி போலாம். வண்டி லாக் பண்ணியாடா. இந்த வீடியோ இருக்காது. மாமா போன்ல 2வது வீடியோ இருக்கு சொன்னாரு. அப்ப அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வீடு கிடைச்சிச்சு. மச்சான் தான வீடு. ஏய் என்னடா பெங்களூர் கூட்டிட்டு வந்து ஓயா ரூம் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஆயா ரூம் காட்டிட்டு இருக்க? மச்சான் இதுதான் மச்சான் அவரால் முடிஞ்சது. ஒரு 3 days. ஏய் காலைல பப்புக்கு போலாமா? காலங்காத்தால யாரா பப்புக்கு போவாங்க? ஆமா மச்சான், விக்ரம் சொல்றதும் கரெக்ட் தான். நானும் நடைமுறைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி பெங்களூர்ல எல்லாம் ஃபுல்லா கிரீன் சிட்டின்னு. நம்ம பேசாம நம்ம பார்க்கே போயிடலாமா? இவ சொல்றதும் கரெக்ட் ஐடியாவா தான் இருக்கு. காலைல எல்லாரும் ஜாக்கிங் வருவாங்க, நல்லா இருக்கும். அவனுக்கு புத்தி எங்க போகுது பாரு. ஆமா போக. ஏய் நான் நேத்தே சொன்னேன் பப்புக்கு போலான்னு. இப்போ பாரு ஒரு பொண்ணு கூட இல்லை அந்த பார்க்ல. ஆமா மச்சான், மூஞ்சிக்கு இதெல்லாம் கம்மி தான். விடு, இன்னும் 3 daysல ஃப்ரெண்டு சுபேஷோட பர்த்டே இருக்குல்ல, நம்ம அங்கே போகலாம் பார்ட்டிக்கு. சுரேஷா? டேய் கூட்ட இடத்துக்கு போகணுமா என்ன? ஏய் விட்ரா, நம்ம நம்பர் அவங்க கிட்ட இல்லாம போயிருக்கோம். பாத்துக்கலாம் விடு. அங்க ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கால் பண்ணி சொல்லிரு. ஒருவேளை நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமே. சரியா? சரி மச்சான், உங்க ஃபிகர்லாம் இருக்கும்ல? இருக்கும் மச்சான். பர்த்டே படினா வருவாங்கல்ல. ஃபிகருங்க இல்ல அவ்வளவுதான். ஜாகிங் பண்ணலாம் வாங்க. லவ் ப்ரொபோசல்ல வந்த நாயை விட்ட கடியே வரீங்க. நீங்க அந்த நாயை சாவடிக்காம விட மாட்டீங்க. ನಿಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ಬುದ್ಧಿ ಇಲ್ವಾ? என்னாச்சு? Please get out from here. ஓகே ஓகே சாரி சாரி. Me hungry. நீ வாடா போலாம். டேய் வாடா. ஓடி பெரிய இந்த நாய். டேய் திரும்பி பாக்குமா வாடா. இந்த இரவுதான் போகுதே போகுதே, எடுத்து கட்ட கயிறு கொண்டு வா நண்பனே நண்பனே. இங்கேதான் சொர்க்கம் நரகம் ரெண்டும் உள்ளதே. ஆந்தை போலதான் இரவிலே இரவிலே கண்ணிரண்டை திறந்து. டேய் பாத்து. டேய் என்னடா அவ இப்படி பேசிட்டா? ஓ சரி விடுப்பா. பிரச்சனை பெருசாக்க வேண்டாம். இது ஒன்றும் நம்ம ஊர் இல்ல. வந்தோம் நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போறோம். இல்லாத பிரச்சனையெல்லாம் நீ எழுத்து விட்டுறாத. மஜி போன் கொடுடா. ஐயோ சரி நீ படு 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 படு.
மச்சான் கொஞ்சம் மேலே ஏறி படுறா. ம், சரி தூங்கு, சரி. காலையில பார்க்கலாம். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் செத்தான். அது அவன் வண்டி தானடி, பார்க்ல கூட பார்த்தோமில்ல. ஆமாண்டி. அவன் இங்கதான் எங்கன்னா இருக்கணும். இன்னைக்கு ஒரு கை பார்த்துடலாம். மச்சான் அங்கே போடுறா, நம்ம பார்க்கில் பார்த்த பொண்ணு. ஆமா மச்சான், அவங்க தான். ஏய், ஏன் ஃபோன் எடுக்கிறீங்க? நீ மெசேஜ் எல்லாம் delete பண்ணிட்டியா? மெசேஜா? என்ன மெசேஜ்? 2 நாள் முன்னாடி மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. நான் எதுவும் பண்ணல மெசேஜ். ஏய் என்னடி பிரச்சனை பெருசாக்காத, விட்டுரு ப்ரோ. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. என்னடா இது? மச்சான் மச்சி ஃபோன் கொடுடா, நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை அவனா இருக்கும். ஆமா இருக்கலாம். டேய் அவன் தான்டா பண்ணியிருக்கான். விக்ரம், சொல்றா. மச்சான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். மச்சான் சொல்லு. அது இல்லடா, ஆக்சுவலாக பெங்களூர் வந்த ரீசனே வேலைக்கு வசரம் தான்டா. என்ன சொல்றீங்க? ஆமா ஆக்சுவலி வேலைக்காக தான் நாங்கள் பெங்களூருக்கே வந்தோம். நானும் ஒன்று சொல்லணும். நானும் பெங்களூர் வந்திருந்து வேலைக்காகத்தான். ஏய் என்னடா சொல்ற? ஆக்சுவலி உங்களை கழட்டி விட்டு வரலான்னு தான் இருந்தேன் வண்டியில. ஆமா. உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்னு தெரியல. டேய் டேய் என்னடா சொல்ற அவன்? நீங்க வந்த உடனே எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு என்னன்னு தெரியல. நம்ம வந்ததுல இருந்து எல்லாம் நெகட்டிவிட்டி ஆயினே இருக்கு. எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டு செட்டில் ஆயிட்டு பெட்டர்னு தோணுது. ஏய் ஆமாடா. மாவட்ட எல்லைகளை மூட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. இன்று மாலை 6 மணி முதல் அமலுக்கு வருகிறது மாநிலம் தழுவிய தடை உத்தரவு. இன்று மாலை 6 மணி முதல் 31ஆம் தேதி வரை அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்காது. டேய் என்னடா இது? ஏய், எனவும் இருடா, தமிழக அரசு எனக்கும் தெரியல. உத்தரவு. அத்தியாவசிய துறைகள் மற்றும் அலுவலக பணிகள் தவிர டேய் மற்ற அரசு கம்பெனி வந்து மெசேஜ்டா, செயல்படாது. வேலை கேன்சல் ஆயிட்டு இருக்குதுடா. காவல், தீயணைப்பு, சுகாதாரம், உள்ளாட்சி அமைப்புகள் டேய் இப்ப என்னடா பண்றது? டேய் ஃபுல்லா வந்ததுல இருந்து ஃபுல்லாவே நெகட்டிவிட்டிடா. பேசாம நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம்டா. நிலையங்கள் செயல்படும் என அறிவிப்பு. ஐயோ ஆமாண்டா, கடவுளே. இந்த அவன் வேலையில சொல்றதும் இருந்து கரெக்ட் தான்டா. இவ்வளவு தூரம் வந்தோம். சரி போல வா. மச்சான் டீ மட்டும் போதும்டா, தம்ம வேணாம். டேய் டீடா டேய். டேய் என்னடா புறா. சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணுவோம். ஹலோ ஹலோ சங்கீதா. சொல்லு பல்லவி. நான் இங்க ஒசூர்ல நடந்துட்டு வந்துட்டு இருக்கேன்டி. ஏதோ பேண்டமிக் சிச்சுவேஷன். ஆமா, அதனால வண்டிலாம் ஸ்டேட் வித் ஸ்டேட் வராதா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்சம் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா? சாரிடி பல்லவி, என்னால வர முடியாது. ஏன்னா இங்க எங்க ஏரியாலயும் லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ரெட் அலர்ட் வேற போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலடி. நீ நம்மன பாரு, போனை வைடி. இது அந்த பார்க்ல பார்த்த பொண்ணு இல்ல? ஏதோ பிரச்சனை பொண்ணு. சரி உதவி பண்ணுவோம். போன்ல வேற சார்ஜ் இல்லை. சரி நம்ம அப்பாவுக்கு நான் கால் பண்ணலாம். ஹலோ அப்பா. இல்லப்பா, எங்க பஸ் எல்லாம் எதுவும் வராதம்மா. இல்லப்பா, நான் சேஃபா வந்துடுவேன்.
நீங்க பயப்படாதீங்க, நான் வந்துடுவேன். ஓகேப்பா, நான் வரேன். ஓகேப்பா, நான் வரேன். ஓகேப்பா, சரிப்பா. ஐயோ, இப்போ நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. அப்பா கிட்ட வேற போய் சொல்லிட்டுறேன். இப்போ எப்படி நான் வீட்டுக்கு போய் சேர போறேன்னு தெரியல. கடவுளே, எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணு. ஏங்க என்னாச்சு? ஏங்க ஒரு நிமிஷம், நான் சொல்றத மட்டும் கேளுங்க. நான் இங்க உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பட் இந்த சுச்சுவேஷன்ல நீங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்லை. உங்களை சேஃபா உங்க வீட்டுல நான் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க யோசிக்காதீங்க, டைம் இல்லை, நம்பி வாங்க. அந்த பொண்ணுகிட்ட என்ன பேச்சு? மச்சான் பாவண்டா, அவங்க ஒசூருக்கு ஏதோ ஷோ விஷயமா போயிருக்காங்க. வரும்போது ஏதோ ஊர் அடுக்குனால எந்த பஸ்ஸும் கிடைக்கல. ஸோ நான் அவங்கள போய் வீட்டில் பத்திரமா போய் விட்டுட்டு வரலான்னு இருக்கேன். டேய் பின்னான்ற நீ அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? ஏன்னா நம்ம பிரச்சனையை பார்க்க வேணாமாடா? டேய் இப்போ நீ வரியா இல்லையா? எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. டேய் சரிடா கிளம்புற நீ. எப்படியோ போய் தொலைடா நீ. எப்பா சாமி, ஏண்டா இவ்வளோ நின்றதுக்கப்புறம் எப்படா அந்த பொண்ணு பின்னாடி போற நீ? இப்போ போடா, நான் கிளம்புறேன். மச்சான் ஏறுறா நீ, அவன் கிடக்குறான், நம்ம போலாம். ஏட்டியா? எப்படியோ போடா. போல வாங்க வாங்க போவோம். மச்சான் கொஞ்சம் வண்டி சைடுல போடு. நிறுத்துறேன். ஏன்டா என்னாச்சு? என்ன ஓகேவா? வண்டி ஆஃப் பண்றேன். சரிடா. ஃபோன் வருது, கொஞ்சம் பாக்கெட்ல இருந்து எடுத்து யாருன்னு கேளுங்க. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, அன்னைக்கு அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து நான் தான் நம்பர் வாங்கி என்னோட மொபைல்ல இருந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லணும். நீ கண்டிப்பா. சாரி மச்சான், தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடு. சரி, அவளை போய் பத்திரமா விட்டுட்டு வாடா. பாய் மச்சான். இந்த நாள் இவங்களை நான் தப்பா நினைச்சிட்டேனே. யாருங்க போன்ல? யாரும் இல்லைங்க, உங்க ஃப்ரெண்டு மட்டும் தான் கால் பண்ணாங்க. சரி, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க. ஐயோ, என்ன வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ, பெட்ரோல் காலி ஆயிடுச்சே. கடவுளே, என்னை எப்படியாச்சும் காப்பாத்து. பெட்ரோல் பங்க் வேற 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. எப்படி வண்டியை தள்ளிட்டு போக போறேன்னு தெரியலையே. இதுக்கு மேல என்னால வண்டியை கொஞ்சம் கூட தள்ள முடியலையே. முடியல.
ಅಯ್ಯೋ ಯಾರಪ್ಪ ಇವನು? ತಮ್ಮ ಯಾರಪ್ಪ ನೀನು? ಎತ್ತೋ ಇವನ ಬರೋ. ಗಾಡಿ ಹತ್ರ ಏನಾದ್ರು ಬಿದ್ದಿದೆಯಾ ಹೋಗಿ ನೋಡು. ತಡೀರಿ ಅಣ್ಣ, ಒಂದ್ ನಿಮಿಷ ನೋಡ್ಕೊಂಡ್ಬರ್ತೀನಿ. ನೀರ್ ಬಾಟ್ಲು ಕೊಡೋ. ಹಾ ಬರ್ತಾ ಇದೀನಿ ಅಣ್ಣ. ಹಾ ಅಣ್ಣ ತಗೊಳ್ಳಿ. ಎದಲ್ಲಪ್ಪ? ಏನಾಯ್ತು ಏನಾಯ್ತು? ಏನು ಚಿಂತೆ ಮಾಡ್ಬೇಡ. ಆಯ್ತಣ್ಣ. ಏನು ಚಿಂತೆ ಮಾಡ್ಬೇಡ, ಹುಡುಗನಿಗೆ ಹೇಳಿದ್ದೀನಿ, ತಲೆ ಕೆಡ್ಸ್ಕೋಬೇಡ, ಆರಾಮಾಗಿ. ಅಣ್ಣ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಪೆಟ್ರೋಲ್ ಇಲ್ಲ ಅಣ್ಣ, ನಮ್ ಗಾಡಿಯಿಂದ ಎತ್ತಾಕ್ತಿವಿ. தம்பி பயப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, தைரியமா இருங்க. பெட்ரோல் போட சொல்லியிருக்கேன், என்ன போய் சேருங்க. அது யார் நீங்க? எனக்கு புரியல. எனக்கு தம்பி, மனுஷனுக்கு இந்த நேரத்துல உதவி செய்யாம வேற எப்ப செய்வாங்க? பிரச்சனை இல்ல, தலை கெடுத்துக்காதீங்க, ஊருக்கு போய் சேருங்க. இது ஒரு காசு. என்னது? எதுவுமே தேவையில்ல தம்பி, வண்டி சாவி எத்தனோடா? இந்தா குடி, சீக்கிரம் போய் சேரு. ஐயோ போ 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 போ, டைம் ஆயிடுது, போ. ಆಯ್ತು, ಹುಷಾರಾಗಿ ಹೋಗಿ ಬನ್ನಿ. போப்பா போப்பா. ம்